சுவிட்சர்லாந்தில் உங்கள் சொந்த ரெஸ்டாரண்ட் கனவு இப்போது நனவாகும் நேரம். ஆர்கவ் கண்டோனின் ரைனாக் நகரில் அனைத்து நவீன வசதிகளோடும் முழுமையாக தயாரான அழகிய உணவகம் விற்பனைக்கு. ஃபுல் கிச்சன் செட்டப், அனைத்து ரெஸ்டாரண்ட் உபகரணங்களோடும் உடனே பிசினஸ் ஆரம்பிக்க தயாரான இடம். பர்த்டே பார்ட்டிஸ், ஃபேமிலி ஈவென்ட்ஸ் அண்ட் ஸ்பெஷல் ஃபங்க்ஷன்ஸ் நடத்த தனி வசதி. சுவிஸில் உங்கள் வெற்றிகரமான உணவக பயணத்தை தொடங்க ஆர்வமுள்ளவர்கள் உடனே அழைக்கவும். இது சுவிஸ் தமிழ் டிவியின் இன்றைய பிரதான செய்திகள். செய்தி ஆசிரியர் தேவாமதன். செய்திகளை வாசிக்கும் நான் துரையப்பா வினோத் கண்ணன். முதலில் தலைப்புச் செய்திகள். சுவிட்சர்லாந்துக்கு மின்பட்டு அபாயம். சுல்சர் CEO அதிர்ச்சி எச்சரிக்கை. 1 மணி நேரம் விமானங்கள் தரையிலே. கிளவுட்டனில் பரபரப்பு. பல மீட்டர் உயரத்திற்கு தீப்பிழப்பு. சுவிட்ஸில் பரபரப்பு. ரகசிய கஞ்சா தொழிற்சாலை சிக்கியது. சென்காலனில் பரபரப்பு. 2028க்குள் ட்ரோன் படை. சுவிஸ் அரசின் அதிரடி திட்டம். பிரபல நிறுவனங்கள் பெயரில் வந்த SMS. சுவிட்சர்லாந்தில் அதிர்ச்சி மோசடி. தொடர்பான விரிவான செய்திகள். சுவையான மரக்கறிகள், புதிய மீன் வகைகள் அதிரடி மலிவு விலைகளில் வாங்க வேண்டுமா? உங்கள் நம்பிக்கைக்குரிய தமிழர் கடை AK சூப்பர் மார்க்கெட் GmbH. தினமும் விசேட விலை கழிவுகளோடு தரமான உணவுப் பொருட்கள் விற்பனை செய்யப்படுகின்றன. அன்பான சேவை, சிறந்த தரம், அனைத்தும் ஒரே இடத்தில். தூர இடங்களில் இருந்து வருபவர்கள் முன்கூட்டியே உங்கள் வரவை உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள். AK சூப்பர் மார்க்கெட் GmbH, மார்டின் ஸ்ட்ராசே 126B. சுவிட்சர்லாந்தில் மின்சார கட்டணம் மேலும் உயரப்போகிறதா அல்லது மின்வெட்டு அபாயம் உண்மையா? இது குறித்து சுல்சர் நிறுவனத்தின் தலைமை நிர்வாக அதிகாரி சூசன் டோமா வெளியிட்டுள்ள கருத்துக்கள் தற்போது பெரும் கவனத்தை ஈர்த்துள்ளது. அவரின் கூற்றின்படி சுவிட்சர்லாந்து ஐரோப்பிய ஒன்றியத்தோடு மின்சார ஒப்பந்தத்தை ஏற்படுத்த தவறினால் அதன் தாக்கம் நேரடியாக பொதுமக்கள் மற்றும் தொழில்துறையினரின் தோள்களில் விழும் என எச்சரித்துள்ளார். புதிய அணுமின் நிலையங்கள் மின்சார பாதுகாப்புக்கு அவசியம் என்றாலும் அதுவே தனியாக அனைத்து பிரச்சனைகளையும் தீர்க்காது என்றார். குறிப்பாக குளிர்காலத்தில் ஐரோப்பிய மின்சார வலை அமைப்போடு இணைந்திருப்பதே சுவிட்சர்லாந்தின் பாதுகாப்புக்கு மிகவும் முக்கியம் என்று வலியுறுத்தினார். இந்த ஒப்பந்தம் இல்லை என்றால் கோடை காலத்தில் உபரியாக உற்பத்தியாகும் சூரிய மின்சாரத்தை ஏற்றுமதி செய்யவும் குளிர்காலத்தில் தேவையான மின்சாரத்தை இறக்குமதி செய்யவும் சுவிட்சர்லாந்தால் உறுதியாக முடியாது. அது மாத்திரமல்ல, மின் கட்டமைப்பை பாதுகாக்க அரசு மேலும் பல பில்லியன் பிராங்குகளை செலவிட வேண்டிய நிலை உருவாகலாம். ஒரு நாள் முழுவதும் நாடு முழுவதும் மின்வெட்டு ஏற்பட சுமார் 1 பில்லியன் சுவிஸ் பிராங்குகள் பொருளாதார இழப்பு ஏற்படலாம் என்று தெரிவித்தார். மொத்தத்தில் மின்சார ஒப்பந்தம் இல்லை என்றால் அதன் விலையை இறுதியில் பொதுமக்கள் தான் செலுத்த வேண்டியிருக்கும். இவ்வாறு சுல்சர் CEO எச்சரிக்கை விடுத்துள்ளார். தற்போது அவரின் எச்சரிக்கை சுவிட்சர்லாந்தின் அரசியல் மற்றும் பொருளாதார வட்டாரங்களில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. சுவிட்சர்லாந்தின் சூரிச் கிளவுட்டன் விமான நிலையத்தில் இன்று காலை பரபரப்பான சூழல் நிலவியது. அமெரிக்க ஈரானுக்கு இடையான முக்கிய பேச்சுவார்த்தையை முன்னிட்டு மேற்கொள்ளப்பட்ட பாதுகாப்பு ஏற்பாடுகள் மற்றும் தொழில்நுட்ப கோளாறு மூலம் விமான சேவைகள் கடுமையாக பாதிக்கப்பட்டன. பெர்கன் ஸ்டாக் பகுதியில் இடம்பெறவிருந்த உயர்மட்ட சந்திப்பை முன்னிட்டு அந்த பகுதியை சுற்றி அவசரமாக விமான பயணத்தடை மண்டலம் அறிவிக்கப்பட்டது. அதே நேரத்தில் விமான போக்குவரத்தை கட்டுப்படுத்தும் ஸ்கை கைட் நிறுவனத்தின் ரேடார் அமைப்பிலும் தொழில்நுட்ப கோளாறு ஏற்பட்டது. இந்த இரட்டை சிக்கலின் மூலம் சூரிச்சில் இருந்து புறப்பட வேண்டிய அனைத்து விமானங்களும் 1 மணி நேரத்துக்கு மேலாக தரையில் நிறுத்தப்பட்டன. இதனால் டசின் கணக்கான உள்நாட்டு மற்றும் சர்வதேச விமானங்கள் தாமதமானதோடு ஆயிரக்கணக்கான பயணிகளும் சிரமத்துக்குள்ளாகினர். இந்த சம்பவம் ஒரு சர்வதேச அரசியல் நிகழ்வு எவ்வாறு ஒரு நாட்டின் விமான போக்குவரத்தை நேரடியாக பாதிக்க முடியும் என்பதையும் மீண்டும் ஒருமுறை வெளிப்படுத்தியுள்ளது. பெர்கன் ஸ்டாக் உச்சி மாநாட்டை முன்னிட்டு பாதுகாப்பு உச்சகட்டத்தில் இருக்கும் நிலையில் சூரிச் விமான நிலையத்தில் ஏற்பட்ட இந்த இடையூறு தற்போது சுவிட்சர்லாந்து முழுவதும் பேசப்படும் முக்கிய செய்தியாக மாறியுள்ளது. மேலும் இந்த பேச்சுவார்த்தைகளின் பின்னணியில் இன்னும் என்னென்ன மாற்றங்கள் நிகழப்போகின்றன என்பது உலக நாடுகளின் கவனத்தை ஈர்த்துள்ளது. சுவிட்சர்லாந்தின் ஷுவிட்ஸ் மாகாணத்தில் உள்ள ஓபராத் பகுதியில் நேற்று மதியம் அதிர்ச்சிகரமான தீ விபத்து ஒன்று பரபரப்பை ஏற்படுத்தியது. பல கோடி மதிப்புள்ள லம்போர்கினி அவென்டடோர் SVJ கார் எரிபொருள் நிரப்பும் நிலையத்தில் திடீரென தீப்பிடித்து முழுமையாக எரிந்து நாசமானது. நீல நிற லம்போர்கினியின் பின்புறத்திலிருந்து திடீரென பல மீட்டர் உயரத்துக்கு தீப்பிழம்புகள் சீறிப்பாய்ந்துள்ளது. கரும்புகை வானத்தை மூடியதால் அப்பகுதியில் பெரும் பதற்றம் நிலவியது. அந்த நேரத்தில் எரிபொருள் நிரப்ப வந்திருந்த பத்திரிகையாளர் கியூசெபேலி பிரா இந்த சம்பவத்தை நேரில் கண்டு காணொலியாக பதிவு செய்தார். தகவல் கிடைத்தவுடன் தீயணைப்பு துறையினர் சம்பவ இடத்துக்கு விரைந்து தீயை கட்டுக்குள் கொண்டு வந்தனர். அதிர்ஷ்டவசமாக கார் ஓட்டுநர் தீ விபத்து ஏற்பட்ட நேரத்தில் வாகனத்துக்குள் இல்லை. எனினும் உள்ளூர் தகவலின்படி குறைந்தது ஒருவர் படுகாயமடைந்துள்ளார். இந்த தீ விபத்தில் லம்போர்கினி கார் முற்றிலும் இருந்து நாசமானதோடு எரிபொருள் நிரப்பும் பம்பும் சேதமடைந்துள்ளது. சொத்து சேதத்தின் மொத்த மதிப்பு மற்றும் தீ விபத்துக்கான உண்மையான காரணம் குறித்து காவல்துறையினர் மற்றும் நிபுணர்கள் தீவிரமாக விசாரிக்கின்றனர்.
சுவிட்சர்லாந்தின் சென்ட் காலன் மாகாணத்தில் தொழில் முறையாக நடத்தப்பட்டதாக கூறப்படும் மிகப்பெரிய கஞ்சா சாகுபடி மையம் ஒன்றை காவல்துறையினர் அதிரடியாக கண்டுபிடித்து முற்றுகையிட்டனர். இந்த நடவடிக்கை தற்போது அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. கடந்த ஜூன் 8ஆம் தேதி நீண்டகால விசாரணைக்கு பின்னர் சென்ட் காலன் மாகாண காவல்துறையினர் ஒரு வணிக கட்டிடத்தில் திடீர் சோதனை நடத்தினர். அப்போது தொழில் முறையாக அமைக்கப்பட்டிருந்த உட்புற கஞ்சா சாகுபடி மையம் அதிகாரிகளின் கண்ணில் சிக்கியது. அந்த இடத்திலிருந்து சுமார் 120 கஞ்சா செடிகளும் ஏற்கனவே தயாரிக்கப்பட்ட 35 கிலோ கஞ்சாவும் பறிமுதலாகின. அதிகாரிகள் அவற்றிலிருந்து மாதிரிகள் ஆய்வுக்காக எடுத்ததோடு மீதமிருந்த செடிகள், கஞ்சா மற்றும் உற்பத்தி வசதிகள் அனைத்தும் அளிக்கப்பட்டன. இந்த வழக்கின் முக்கிய சந்தேக நபராக கருதப்படும் 32 வயதான சுவிஸ் நாட்டவர் அவரது வீட்டில் வைத்து கைதானார். அவர் இந்த கஞ்சா சாகுபடி மையத்தை இயக்கியதோடு போதைப்பொருள் விற்பனையிலும் ஈடுபட்டதாக காவல்துறையினர் சந்தேகிக்கின்றனர். சட்டவிரோத போதைப்பொருள் உற்பத்தி மற்றும் விநியோகத்தை ஒழிக்கும் நடவடிக்கையின் ஒரு பகுதியாக மேற்கொள்ளப்பட்ட இந்த அதிரடி ரெய்டு சென்ட் காலன் மாகாணத்தில் அண்மை காலங்களில் இடம்பெற்ற முக்கிய நடவடிக்கைகளில் ஒன்றாக கருதப்படுகிறது. சுவிட்சர்லாந்து ராணுவத்தில் மிகப்பெரிய மாற்றம் வரவிருக்கிறது. இனி எதிர்கால போர்க்களத்தில் வீரர்கள் மாத்திரமல்ல, ட்ரோன்களும் ரோபோக்களும் முக்கிய பங்கு வகிக்கப் போகின்றன. இந்த புதிய திட்டம் தற்போது நாடு முழுவதும் கவனத்தை ஈர்த்தது. கூட்டாட்சி அரசு வெளியிட்டுள்ள புதிய பாதுகாப்பு உத்தியின்படி 2028ஆம் ஆண்டுக்குள் ட்ரோன் மற்றும் ரோபோட்டிக்ஸ் தொழில்நுட்பத்திற்காக தனிப்பட்ட ராணுவ படைப்பிரிவு ஒன்று உருவாக்க திட்டமிடப்பட்டுள்ளது. அரசின் விளக்கப்படி உலகளவில் அதிகரித்து வரும் சைபர் தாக்குதல்கள், கலப்பு போர், தொலைதூர ஏவுகணை மற்றும் ட்ரோன் தாக்குதல்கள் போன்ற புதிய அச்சுறுத்தல்களை சமாளிக்க பாரம்பரிய ராணுவ அமைப்பை முழுமையாக நவீனப்படுத்த வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டுள்ளது. இதன் ஒரு பகுதியாக எதிர்கால ராணுவ முதலீட்டில் சுமார் 80% நிதி வான் பாதுகாப்பு, ட்ரோன் தொழில்நுட்பம் மற்றும் நாட்டின் முக்கிய உட்கட்டமைப்புகளை பாதுகாப்பதற்காக ஒதுக்கப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்த திட்டங்கள் அனைத்தும் உடனடியாக நடைமுறைக்கு வரப்போவதில்லை. கூடுதல் நிதி ஒதுக்கீட்டிற்கும் அதற்காக முன்மொழியப்பட்டுள்ள மதிப்பு கூட்டு வரி, அதாவது வெட் உயர்விற்கும் அரசியல் ஒப்புதல் கிடைத்தால் மாத்திரமே இந்த திட்டம் முழுமையாக செயற்படும். எதிர்கால போர்கள் தொழில்நுட்பத்தின் கைகளில் நகரும் நிலையில் ட்ரோன்களும் செயற்கை நுண்ணறிவு சார்ந்த ரோபோக்களும் சுவிட்சர்லாந்தின் பாதுகாப்பு உத்தியில் முக்கிய இடம் பெற தொடங்கியுள்ளன. ஹாய் சுவிஸ் தமிழர்களே, இத்தாலியிலிருந்து இறக்குமதி செய்யப்பட்ட சோஃபாஸ், கட்டில் மற்றும் மெத்தை அலுமாரி எல்லாவற்றையும் மலிவு விலையில வாங்க வேண்டுமா? இன்னும் எதுக்கு யோசிக்கிறீங்க? உங்கள் வீடுகளுக்கு இலவசமாக டெலிவரி செய்வதோடு பொருத்தியும் தருகிறோம். மாடர்ன் மெர்பிள் GmbH, சுவிஸ் தமிழர்களின் நன்மதிப்பை வென்று வெற்றி நடை போடும் தமிழர் நிறுவனம். சுவிட்சர்லாந்தில் நன்மதிப்பை வென்ற மை நெக்ஸ்ட் லெவல் ஆர்கான் நிறுவனம் தமிழர்களுக்கு வழங்கும் சிறப்பு சலுகை. கொழும்பு 4 பம்பலப்பிட்டிய பகுதியில் உங்கள் கனவு லக்ஸரி அபார்ட்மெண்ட் இப்போதே வாங்குங்கள். அல்ட்ரா மாடர்ன் 2 and 3 பெட்ரூம் ரெசிடென்சஸ் 40 மில்லியன் இலங்கை ரூபாய் முதல், அதுவும் 0% இன்ட்ரெஸ்ட் வசதியுடன். ஸ்விம்மிங் பூல், மாடர்ன் ஜிம், EV சார்ஜிங், பிரைவேட் மீட்டிங் ஏரியாஸ். பம்பலப்பிட்டி பிள்ளையார் கோவிலுக்கு அருகாமையில் லிமிடெட் யூனிட்ஸ் மாத்திரமே. இப்போதே முன்பதிவு செய்யுங்கள். 41787242 சுவிட்சர்லாந்தில் மொபைல் பயனாளர்களை குறிவைத்து நடத்தப்பட்ட அதிநவீன சைபர் மோசடி தற்போது பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. SMS பிளாஸ்டர் எனப்படும் சக்தி வாய்ந்த கருவியை பயன்படுத்தி ஆயிரக்கணக்கான மக்களின் வங்கி மற்றும் கிரெடிட் கார்டு தகவல்களை திருட முயன்றதாக 52 வயதான நபர் ஒருவர் மீது குற்றச்சாட்டு சுமத்தப்பட்டுள்ளது. பாசல் லாண்ட்ஷாஃப்ட் அரசு வழக்கறிஞர் அலுவலகத்தின் தகவலின் பிரகாரம் சீன நாட்டைச் சேர்ந்த இந்த நபர் கடந்த 2025ஆம் ஆண்டு அக்டோபர் 6 முதல் 14 வரை பல மாகாணங்களில் தனது காரில் சுற்றித் திரிந்து SMS பிளாஸ்டர் கருவியை பயன்படுத்தி மோசடி நடவடிக்கையில் ஈடுபட்டுள்ளார். விசாரணையில் தெரிய வருகையில் இந்த கருவி அருகிலிருந்த மொபைல் சாதனங்களை பாதுகாப்பற்ற 2G நெட்வொர்க்கிற்கு கட்டாயமாக மாற்றி 500 முதல் 2000 மீட்டர் சுற்றளவுக்குள் இருந்த அனைத்து கைபேசிகளுக்கும் போலியான குறுஞ்செய்திகளை அனுப்பும் திறன் கொண்டது. அந்த SMSகள் பிரபல நிறுவனங்களிடமிருந்து வந்தது போல தோன்றும் வகையில் போலியாக அனுப்பப்பட்டுள்ளன. அதில் உள்ள இணைப்புகளை நம்பி திறந்தவர்கள் தங்களது வங்கி மற்றும் கிரெடிட் கார்டு தகவல்களை அறியாமலேயே மோசடி கும்பலிடம் வழங்கி இருக்கலாம் என்று அதிகாரிகள் தெரிவித்தனர். இந்த வழக்கில் குற்றம் சாட்டப்பட்டவர் சட்டவிரோதமாக தனக்கும் அடையாளம் தெரியாத மற்றவர்களுக்கும் பணப்பலன் பெறும் நோக்கில் செயற்பட்டதாக அரசு தரப்பு குற்றம் சாட்டியுள்ளது. தற்போது அவருக்கு 10 மாதங்கள் ஒத்திவைக்கப்பட்ட சிறை தண்டனை, அனைத்து நீதிமன்ற மற்றும் விசாரணை செலவுகளையும் செலுத்தும் உத்தரவு, மேலும் 5 ஆண்டுகள் நாடு கடத்தும் நடவடிக்கை ஆகியவற்றை அரசு வழக்கறிஞர் அலுவலகம் கோரியுள்ளது. இந்த சம்பவம் தெரியாத இணைப்புகள் கொண்ட SMS-களை நம்பி திறப்பது எவ்வளவு ஆபத்தானது என்பதை மீண்டும் ஒருமுறை நினைவூட்டியுள்ளது. சுவிட்சர்லாந்தின் சூரிச் நகரில் செப்டம்பர் மாதத்தில் இடம்பெறவுள்ள கருக்கலைப்பு எதிர்ப்பு பேரணியை சுற்றி புதிய சர்ச்சை வெடித்துள்ளது. நகர மையத்திலேயே பேரணி நடத்த வேண்டும் என்று ஏற்பாட்டாளர்கள் வலியுறுத்தும் நிலையில் பாதுகாப்பு காரணங்களால் அதற்கு அனுமதி வழங்கக்கூடாது என்று அதிகாரிகள் தெரிவித்தனர். செப்டம்பர் 19ஆம் தேதி பேரணி நடத்த அனுமதி கோரி விண்ணப்பித்துள்ள அமைப்பு தங்களது கோரிக்கையில் எந்த மாற்றமும் இல்லை என்று அறிவித்தது. ஆனால் சூரிச் நகர காவல்துறையின் புதிய பாதுகாப்பு மதிப்பீட்டில் இந்த நிகழ்வு அதிக பாதுகாப்பு அபாயம் கொண்ட பேரணியாக வகைப்படுத்தப்பட்டுள்ளது. இதனால் நகர மையத்தில் அனுமதி வழங்குவது பொருத்தமல்ல என்று அதிகாரிகள் கருதுகின்றனர்.
தெரிவித்தனர். இதற்கு பதிலளித்துள்ள ஏற்பாட்டாளர்கள் வன்முறைக்கு காரணம் தாங்கள் அல்ல, எதிர்ப்பு போராட்டத்தில் ஈடுபடும் தீவிரவாத குழுக்கள் தான் என கூறுகின்றனர். மேலும் ஐரோப்பிய நீதிமன்ற தீர்ப்புகளை மேற்கோள் காட்டி எதிர்ப்பு பேரணிகள் காரணமாக தங்களது அமைதியான ஆர்ப்பாட்ட உரிமையை மறுக்க முடியாது என்று வாதிடுகின்றனர். 2021 முதல் இந்த பேரணி ஓர்லிகோனில் நடத்தப்பட்டு வருகிறது. ஒவ்வொரு ஆண்டும் ஆயிரக்கணக்கானோர் பங்கேற்கும் நிலையில் அனுமதியற்ற எதிர்ப்பு போராட்டங்களை கட்டுப்படுத்த காவல்துறை பலமுறை தலையிட வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டுள்ளது. இந்நிலையில் இந்த விவகாரம் மீண்டும் சட்ட போராட்டமாக மாறுமா அல்லது இரு தரப்புக்கும் ஏற்ற தீர்வு கிடைக்குமா என்பது தற்போது சுவிட்சர்லாந்தில் பெரும் கவனத்தை ஈர்த்துள்ளது. சுவிட்சர்லாந்தின் சூரிச் மாகாணத்தில் உள்ள உஸ்டர் பகுதியில் நேற்று பிற்பகல் இடம்பெற்ற கடுமையான சாலை விபத்தில் 4 காயமடைந்தனர். 3 கார்கள் நேருக்கு நேர் மோதிய இந்த விபத்தில் அப்பகுதியில் பல மணி நேரம் போக்குவரத்தை முழுமையாக பாதித்தது. போலீசார் வெளியிட்ட தகவலின்படி பிற்பகல் 2:45 அளவில் 49 வயதான ஒருவர் தனது காரை வெட்சிகோன் நோக்கி இயக்கிக் கொண்டிருந்துள்ளார். அப்போது இன்னும் கண்டறியப்படாத காரணத்தால் ஒரு வலதுபுற வளைவில் அவர் திடீரென எதிர்த்திசை பாதைக்குள் நுழைந்துள்ளார். அந்த சமயத்தில் எதிரே வந்த 2 கார்கள் மீது அவரது வாகனம் மோதியதால் 3 வாகனங்களும் கடுமையாக சேதமடைந்தன. விபத்தில் 49 வயதான ஓட்டுநருக்கு சிறிய காயங்கள் ஏற்பட்டன. எதிரே வந்த முதல் காரை ஓட்டிய 63 வயதான நபர் விதமான காயங்களோடு மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டதோடு மேலும் 2வது காரில் பயணம் செய்த 43 வயது ஆணும் 35 வயது பெண்ணும் லேசான காயங்களோடு சிகிச்சை பெற்றனர். இந்த விபத்தால் ஆத்தல்ஸ்ட்ரா சாலை பல மணி நேரம் முழுமையாக மூடப்பட்டது. 3 ஆம்புலன்ஸ்கள், அவசர மருத்துவ நிபுணர், காவல்துறை, தீயணைப்பு படை மற்றும் வாகன இடுபை சேவை ஆகியவை இணைந்து மீட்பு மற்றும் சாலை சீரமைப்பு பணிகளை மேற்கொண்டன. ஒரே ஒரு கணத்தில் கவனக்குறைவு எவ்வளவு பெரிய விபத்துக்கு வழிவகுக்க முடியும் என்பதை இந்த சம்பவம் மீண்டும் நினைவூட்டுகிறது. சுவிட்சர்லாந்தின் லுசர்ன் அருகே நேற்று இரவு ஏற்பட்ட திடீர் சம்பவம் ரயில் போக்குவரத்தை பல மணி நேரம் பாதித்தது. மேல்நிலை மின் கம்பத்தில் ஒருவர் ஏறியதாக கிடைத்த தகவலை தொடர்ந்து பாதுகாப்பு காரணங்களால் ரயில் சேவைகள் உடனடியாக நிறுத்தப்பட்டன. சுவிஸ் கூட்டாட்சி ரயில்வே தெரிவிக்கையில் இரவு சுமார் 10 மணி அளவில் ஹோர் மற்றும் லுசர்னுக்கு இடையான ரயில் பாதையில் அனைத்து சேவைகளும் தற்காலிகமாக நிறுத்தப்பட்டன. ஆரம்பத்தில் தண்டவாளங்களுக்கு அருகில் ஒருவர் இருப்பதாக அதிகாரிகள் தெரிவித்தனர். பின்னர் லுசர்ன் ரயில் நிலையத்தில் வெளியிடப்பட்ட அறிவிப்பில் மேல்நிலை மின் கம்பத்தில் ஒருவர் ஏறியதால் பாதுகாப்பு நடவடிக்கையாக அந்த பகுதியில் மின்சாரம் துண்டிக்கப்பட்டதாக பயணிகளுக்கு விளக்கப்பட்டது. இந்த சம்பவத்தால் LEX, LIX, S4 மற்றும் S5 ஆகிய முக்கிய ரயில் சேவைகள் பாதிக்கப்பட்டன. ரயில் பாதையின் பாதுகாப்பை உறுதி செய்ய சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் மற்றும் அவசர சேவைகள் சம்பவ இடத்தில் தீவிரமாக பணியாற்றினர். இதன் காரணமாக இரவு சுமார் 11:30 மணி வரை இந்த தடைகள் நீடிக்கும் என SBB அறிவித்தது. இந்த சம்பவம் காரணமாக லுசர்ன் பகுதியில் இரவு நேர ரயில் சேவைகள் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளன. இந்த சுவிஸ் தமிழ் டிவி இன்றைய பிரதான செய்திகள் நிறைவுக்கு வருகின்றன. இதுபோன்ற மேலதிக செய்திகளை பார்வையிட எங்களுடைய பிரதான இணையதளமான swisstamilmedia.com நாடுங்கள். வணக்கம்.